அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படத்துடைய விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். ஜேக் மற்றும் நெய்த்ரி குடும்பம் இன்னும் அவர்களுடைய மகன் இறந்த துக்கத்திலிருந்து முழுசா வெளியே வரல. இந்த இழப்பு அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு புரியாத கோபம் மற்றும் மனவேதனையை உருவாக்குது. குறிப்பா ஜேக் தனது குடும்பத்தை காப்பாற்றணும் என்ற பயத்துல எல்லோர்கிட்டையும் கொஞ்சம் கடுமையாவே நடந்துக்கிறாரு. அதே சமயம் மனிதர்கள் பாண்டோராவை முழுசா கைப்பற்ற பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதுல ஒண்ணு மாஸ்க் இல்லாம பாண்டோராவின் காற்றை சுவாசிப்பது. இது மட்டும் உண்மையாகிட்டா பாண்டோராவுக்கு இன்னும் ஆபத்து அதிகமாகும். இந்த சூழ்நிலையில ஜேக் ஃபேமிலி ஆஷ் நாவி கூட்டத்தை சந்திக்கிறாங்க. இவங்க மற்ற நாவிஸ் போல அமைதியானவங்க இல்ல. இயற்கை, ஈவா என எல்லாவற்றிலும் இருந்து விலகி கோபம், வன்முறை மற்றும் அதிகார ஆசை உள்ளவர்களா இருக்காங்க. அதிலும் இவங்களோட தலைவியான வராங் ரொம்ப கடுமையான பயங்கரமான பெண். இந்த ஆஷ் நாவி கூட்டத்தினர் மனிதர்களோட சேர்ந்து மற்ற நாவிஸ்களுக்கு எதிராக நிக்கிறாங்க. வானத்திலும் கடலிலும் நிலத்திலும் பெரிய போர் நடக்குது. இது ஜேக் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம முழு பாண்டோராவுக்குமே பெரிய ஆபத்தாக மாறுவதுதான் இந்த படத்துடைய மொத்த கதை.